Hello everyone, welcome to Nitulya's Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th Standard English Unit 5ல இருக்கக்கூடிய Supplementary When Instinct Works written by Anna Sewell. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Glossary. Harnessed. Tied the horse to a cart using strips of leather and metal fittings. ஒரு ஹார்ஸை அதோடைய கார்ட் அதோட வண்டியில் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெல்ட்டு, லெதர் பெல்ட்டு, அந்த அயன் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹார்னஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். டோல்கேட். அ கேட் அக்ராஸ் எ ரோட் ஆர் பிரிட்ஜ் அட் விச் ட்ராவலர்ஸ் மஸ்ட் ஸ்டாப் அண்ட் பே. நம்ம பார்த்துருப்போம், இப்போ எல்லாமே டோல்கேட் பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஒரு ரோடையோ ஒரு ரிவரையோ கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல பணம் செலுத்திட்டு போவோம் இல்லை, பணம் கட்டிட்டு போவோம்ல, அதுதான் டோல்கேட்டு. ஸ்டடி அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம், உறுதியானன்னு அர்த்தம். க்ரோன் அப்படின்னா டீப் சவுண்டு, நல்லா ஆழமான ரொம்ப அதிகமான ஒரு சவுண்டு, உள்ளிருந்து கேட்கக்கூடிய ஒரு சத்தம். பிரைடில். பிரைடல் இல்லை பிரைடில். A set of leather straps tied around the neck of a horse to control it. இப்போ ஹார்ஸு, கவு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறும்பு பண்ணும்போது அதை அடக்கிறதுக்காக அந்த கழுத்துக்கிட்டு இருக்கிற கயிறை பிடிப்போம்ல, அந்த கழுத்தை சுற்றி வந்த கயிறு தான் என்னென்னு சொல்கிறாங்க, பிரைடில். இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா an innate typically fixed pattern of behavior in animals in response to certain stimuli. ஏதாவது ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அது அனிமல்ஸ்க்கு வந்து முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உள் உணர்வு அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லெசனோட டாபிக் கூட பார்த்தீங்க அப்படின்னா when instinct works, அந்த உள் உணர்வு வேலை செய்யும் போது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்ட் தான் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் க்ளாசரி பாருங்கள், எ டெட் ஸ்டாப். டெட் ஸ்டாப்னா கம்ப்ளீட் அண்டு சடன் ஹால்ட், சடனாக கொண்டுட்டு போய் நிறுத்துறதை தான் டெட் ஸ்டாப். இந்த லெசன் வந்து வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க் அப்படிங்கிறது பிளாக் பியூட்டி அப்படிங்கிற புக்கில் இருந்து எடுத்த ஒரு பார்ட்டு தான். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். அன்னா சுவல் வாஸ் an English writer of children's classic பிளாக் பியூட்டி. அன்னா சுவல் வந்து சில்ட்ரன்ஸ் கிளாசிக் புக்கான பிளாக் பியூட்டி அப்படிங்கிற புக்கை எழுதின ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். although it has come to be treated as a children's book, என்னதான் வந்து இந்த புக்கை வந்து சில்ட்ரன்ஸோட புக் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட it was originally meant for those who took care of horses. இது மெயினாக இது யாருக்கான புக் அப்படின்னு சொல்லலாம்னா, இந்த ஹார்ஸ் குதிரைகள் எல்லாம் ரொம்ப பிடிச்சு அதை பார்த்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான புக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். she talks about kindness, sympathy and understanding in the treatment of horses. அந்த புக்கில் இவங்க எதை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கைண்ட்னஸ், இரக்கம் இதை பற்றி பேசியிருப்பாங்க. சிம்பத்தி, ஒருத்தவங்களுடைய உணர்ச்சிகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹார்சஸ், ஒரு ஹார்ஸை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க எழுதியிருப்பாங்க. ஒன் மார்னிங் இன் த autumn, my master had to go on a long journey. John harnessed me to the new cart. One morning in the autumn, இலையுதிர் காலத்தில் ஒரு நாள். ஆட்டம்னா இலையுதிர் காலம். மை மாஸ்டர் ஹேட் டு கோ ஆன் எ லாங் ஜர்னி. என்னோட மாஸ்டர் ஒரு லாங் ஜேர்னி, நீண்ட பயணம் போக வேண்டியது இருந்தது. ஜான் ஹார்னஸ்டு மீ டு த நியூ கார்ட். அதனால் ஒரு புது வண்டி, அந்த குதிரை வண்டி இருக்கும் இல்லையா, அந்த வண்டி வாங்கியிருக்காங்க, அது நியூ கார்ட், புது வண்டி. அதில் வந்து ஹார்னஸ்ட், அதாவது இந்த பெல்ட்டு, இந்த கயிறுலாம் போட்டு அந்த வண்டியில் பூட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுற அந்த பெல்ட்ஸ் தான் வந்து ஹார்னஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹார்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பெல்ட்டெல்லாம் போட்டு அந்த வண்டியில் பூட்டுறாங்க. I liked to pull as it was very light and the high wheels rolled along so smoothly. I liked to pull. அந்த வண்டி ஓட்டுறது, வண்டியை இழுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தான் இல்லையா. ஸோ ஆனாலும் இந்த ஹார்ஸ்க்கு வந்து, இந்த ஹார்ஸோட நேமே வந்து இதில் பிளாக் பியூட்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஹார்ஸ் வந்து எனக்கு இந்த வண்டியை வந்து இழுக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா இட் வாஸ் வெரி லைட், அது ரொம்ப வெயிட்டாக இருக்காது, வண்டி ரொம்ப லைட்டாக இருக்கும். அண்ட் த ஹை வீல்ஸ் ரோல்ஸ் அலாங் ஸோ ஸ்மூத்லி. வீல்ஸ், அதோடைய சக்கரம் நல்லா பெருசாக இருக்கும், பெருசாக மீன்ஸ் நல்லா உயரமாக இருக்கும். அது வந்து ரோட்டில் வந்து எப்படி போகும் அப்படின்னா இப்படி ஸ்மூத்தாக, ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போகுது, அதனால எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் பியூட்டி வந்து தானே ஸ்டோரியை சொல்கிற மாதிரி நெரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். It was about to rain. The weather was very windy and dry leaves blew across the road. It was about to rain. மழை வர மாதிரி இருக்குது. The weather, அந்த climate எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் windy, ஒரே காற்றா இருக்குது. Dry leaves blew across the road. அந்த காய்ந்து போன இலைகள் எல்லாம் ரோட்டில் அங்கங்கே பறந்துட்டுருக்கு. Master, John and I went along merrily
till we came to the toll gate at the entrance to the low wooden bridge. மாஸ்டரு ஜான் அப்படிங்கிற அந்த ஹார்ஸை டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய பையன். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி அந்த கேரக்டர் பார்த்தோம். ஸோ அந்த பையன் அண்ட் நான் அந்த ஹார்ஸ் இந்த மூணும் சேர்ந்து கிளம்புறாங்க. அப்படி போகும்போது மெரிலி எப்படின்னா ஹாப்பியாக தான் வந்து போகிறாங்க. இப்போ எங்கே போகிறாங்கன்னா டோல்கேட்டு போகிறாங்க. அந்த டோல்கேட் எங்கே இருக்குது அப்படின்னா என்ட்ரன்ஸ் டு த லோ வுட்டன் பிரிட்ஜ். ஒரு பிரிட்ஜ் வழியாக ஒரு பாலம் வழியாக கிராஸ் பண்ணணும். ஒரு மர பாலம் இருக்குது. அந்த பாலத்து வழியாக அவங்க அந்த பக்கம் போகணும். அந்த இடத்துல தான் அந்த டோல்கேட் இருக்குது. The river banks were fairly high, so the bridge, instead of raising in the arc over the river, went across just level. இப்போ அந்த ஆற்றுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உட்டன் பிரிட்ஜ் இருக்குது. அந்த உட்டன் பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னா சைடில் ரெண்டை விட சென்டரில் வந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கமாக அப்படி ஒரு வளைஞ்ச மாதிரி இருக்குது அந்த பாலம். ரிவர் பேங்க்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆற்றங்கரை. அது எப்படி இருக்குது அப்படின்னா நல்லாவே கிட்டத்தட்ட பிரிட்ஜுக்கு பக்கமாகவே இருக்குது. அந்த பிரிட்ஜுக்கும் ஆற்றங்கரைக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஹைட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. In the middle, if the river was full, the water would be nearly up to the foot of the bridge. அந்த நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆறு நிறைய தண்ணி போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சென்டர் பிரிட்ஜில் போகும்போது அந்த தண்ணியும் காலும் கிட்டத்தட்ட பக்கமாக இருக்கும். கால் உயரத்துக்கு, அதாவது அந்த பிரிட்ஜோட உயரத்துக்கு அந்த தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. There were good sturdy rails on both sides, so people were not afraid. சைடில் ரெண்டு பக்கமும் இந்த பிரிட்ஜில் பாலத்தில் வந்து கயிறு கொடுத்துருப்பாங்களே பிடிச்சு நடக்கிற மாதிரி, அந்த எப்படி இருக்குதுன்னா ஸ்டர்டி, அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் பீப்புள் வந்து பயப்படாமல் அதை பிடிச்சு நடந்துட்டுருக்காங்க. The man at the toll gate said that the river was rising fast. அந்த டோல்கேட்டில் அந்த பணம் வசூலிப்பாங்க இல்லையா, அந்த ஆள் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ஆற்றுல வரக்கூடிய தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது, ரொம்ப வேகமாகவே அதிகரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறோம். He feared it would be a bad night. அவருக்கு ஒரு பயம், இன்றைக்கி இப்படியே வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பேட் நைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் பயப்படுறாரு. Many of the fields were already under water. அங்கே இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய நிலம் ஏற்கனவே தண்ணி கடையில் போயிடுச்சு. அதாவது மழை பெஞ்சு தண்ணி வந்து அதிகமாயிருச்சு. In one low part of the road, the water was halfway up to my knees. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இறக்கம் இருக்கும், மேடு இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே இந்த குதிரையோடைய நீஸ், KNEES, நீஸ் அப்படின்னா முட்டிக்கால் வரைக்கும் தண்ணியோட உயரம் இருக்குது எங்கே இறக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளில். But the cart was so good and the master drove gently, so it did not matter. ஆனால் அந்த கார்ட் வந்து ஓட்டுறதுக்கு அந்த வண்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் கூட என்னை ரொம்ப ஹரி பண்ணாமல் அப்படியே அன்பாக ஜென்ட்லியாக வந்து அந்த வண்டியை ஓட்டுறதுனால எனக்கு அந்த மழை தண்ணி அவ்வளோ உயரம் வந்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுது. When we got into the town, I had a good wait. அதுக்கப்புறம் இவங்க டவுனுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. போனதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் குட் வெயிட் அப்படின்னா காத்திருக்கிறது, குட் வெயிட் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து அவங்க வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. Master's business kept him for a long time, so we could not start for home till late in the afternoon. Master's business, அவர் வந்த வேலை வந்து ரொம்ப நேரம், kept him for a long time, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதுனால இவங்கனால வந்து ஆஃப்டர்நூன்லேயே ஒரு 12 o'clock ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, லேட் ஆஃப்டர்நூனாக 3, 4 அந்த மாதிரி டைம் ஆகிற வரைக்குமே அவங்க வந்து அங்கேருந்து வீட்டுக்கு திரும்ப கிளம்பல. By then the wind was much stronger and I heard the master say to John that he had never been out in such a bad storm. அவங்க கிளம்பும்போது நல்லா புயல் காற்று ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்துட்டு wind was much stronger அப்படின்னா காற்று பலமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மாஸ்டர் வந்து ஜான் கிட்ட சொல்கிறத நான் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மோசமான காற்றை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அவ்வளோ காற்று அங்கே அடிச்சிட்ருக்கு. We went through a wood where great branches were swaying about like twigs and the wind made a terrible rushing sound. இவங்க வந்து ஒரு வுட்டு வழியாக போகிறாங்க. வுட் அப்படின்னா நிறைய மரங்கள் நிறைந்த காடு. அந்த காட்டு வழியாக அவங்க போகும்போது மரங்களில் இருக்கக்கூடிய கிரேட் பிரான்ச்சஸ், பெரிய பெரிய கிளைகள் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து இப்படி அசையுது, ஊஞ்சலாடுற மாதிரி மேலே கீழே போகுது. அதை பார்த்தாலே அவ்வளோ பெரிய கிளை அசைகிற மாதிரி இல்லையாம். அசால்ட்டாக ஒரு ட்விக், ஒரு சின்ன சின்ன கிளை, சின்ன சின்ன குச்சியெல்லாம் அசைஞ்சால் எவ்வளோ ஸ்பீடாக அசையும், அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பிரான்ச் வந்து அசைதான். அப்படி அசையும் போது அந்த காற்றுக்கு அசைகிறதுக்கு அந்த காற்று சவுண்டு கேட்குள்ள அது எப்படி இருக்குது, டெரிபிள் ரஷிங் சவுண்டு, ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த காற்று அடிக்கிறது.
ஐ விஷ் வி வேர் அவுட் ஆஃப் திஸ் wood said my master. அதெல்லாம் பார்த்துட்டு மாஸ்டர் சொல்கிறாரு, ஐயோ எப்படியாவது இந்த வுட்டை விட்டு சீக்கிரமாக வெளியில் போயிடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எஸ் சார் ரிப்ளைடு ஜான். ஆமாம் சார் போயிடணும் அப்படின்ட்டு ஜானும் ரிப்ளை பண்ணுறான். ஐ ஹோப் நோ பிரான்ச்சஸ் ஃபால் டவுன் ஆன் அஸ். த வேர்ட்ஸ் வேர் ஹார்ட்லி அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத் வென் தெர் வாஸ் எ க்ரோன் அண்ட் ஸ்பிளிட்டிங் சவுண்டு. அப்படி போயிட்டுருக்கும்போதே அவன் சொல்கிறான், ஆமாம் நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், ஏதாவது கிளையை உடஞ்சி நம்ம மேலே விழுகாமல் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போதே அந்த வேர்ட்ஸே வந்து அவர் வாயை விட்டு வெளியில் வரல, ஒரு பயம் இருக்குது. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா க்ரோன் ஒரு நல்ல பயங்கரமான சவுண்டு கேட்குது அண்ட் எ ஸ்ப்ளிட்டிங் சவுண்ட். அந்த சவுண்டு எப்படி இருக்குதுன்னா ஏதோ உடஞ்சி விழுகிற மாதிரியான ஒரு சவுண்ட் கேட்குது. Then an oak tree that had been torn up by the roots came crashing down and fall right across the road in front of us. அந்த சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓக் ட்ரீ அது வேரோட பிடுங்கிட்டு வந்து அந்த காற்றுக்கு ரோட்டுக்கு நடுவில் விழுது. எங்கே அப்படின்னா இவங்க வண்டியில் வந்துட்டுருக்காங்க இல்லையா, கரெக்டாக அந்த வண்டிக்கு முன்னாடி அந்த ரோட்டில் விழுது. ஐ வில் நெவர் சே ஐ வாஸ் நாட் ஃப்ரைட்டன்ட் ஆஃப் ஃபார் ஐ வாஸ். நான் பயப்படலை அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா திடீர்னு அது வண்டி போயிட்டுருக்கும்போது ஒரு சடனாக ஒரு மழை விழுந்துச்சுன்னா யாருக்காக இருந்தாலும் பயம் இருக்கும்ல. இந்த ஹார்ஸும் சொல்லுது நானும் வந்து பயந்துட்டேன், நான் பயப்படலைன்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. என்ன அர்த்தம், அது பயங்கரமாக பயந்துருச்சு. ஐ ஸ்டாப்டு ஸ்டில் ட்ரெம்ப்ளிங். அது நின்றுச்சு, ஆனால் கூட அதுக்கு இன்னும் அந்த நடுக்கம் வந்து குறையல, அந்த பயத்தில் வந்த நடுக்கம் குறையல. ட்ரெம்ப்ளிங் அப்படின்னா நடுங்கிறது. அஃப்கோர்ஸ் ஐ டிட் நாட் டேர்ன் அரவுண்ட் ஆர் ரன் அவே. இப்போ பயந்துருச்சு அப்படின்னாவே அனிமல்ஸ் எல்லாம் ஓடும் இல்லையா, ஆனால் நான் வந்து என்ன பண்ணல, திரும்பி ஓடவும் இல்லை, நின்றுச்சு நடுங்குது ஆனால் அது ஓடலை. ஐ வாஸ் நாட் ப்ராட் அப் லைக் தட். ஏன்னா அப்படி விட்டுட்டு ஓடுற மாதிரி என்னை அவங்க வளர்க்கல, என்னை நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஜான் ஜம்ப்ட் அவுட் அண்ட் இன் எ மொமெண்ட் வாஸ் ஸ்டாண்டிங் பை மை ஹெட். அது நின்ன செகண்டே ஜான் உடனே குதிச்சு அதோட தலைக்கு பக்கத்தில், என்னோட தலைக்கு பக்கத்தில் வந்து அவன் நின்றுட்டான். ஏன்னா அனிமல்ஸ் எல்லாம் பயப்படும் போது அது பக்கத்தில் போய் ஆறுதல் சொல்கிற மாதிரி பண்ணுவாங்க இல்லையே, ஸோ அதுக்காக வந்து இவன் இறங்கி முன்னாடி போயிட்டான். ஹி ஹெல்ட் மை பிரைடல் அண்ட் காம்டு மை நர்வ்ஸ். பிரைடல் அப்படின்னா அந்த கழுத்தை சுற்றி வரக்கூடிய, நம்ம ஆல்ரெடி கிளாஸரியில் பார்த்தோம், அந்த கயிறு பிடிச்சிட்டு அதை காம் பண்ணுறான், அமைதிப்படுத்துகிறான். பிளாக் பியூட்டி ஹார்ஸை வந்து என்ன பண்ணுறான், அமைதிப்படுத்துகிறான். தட் வாஸ் க்ளோஸ். வாட் ஷால் வி டூ நவ் ஆஸ்க்டு மை மாஸ்டர். போச்சு, இந்த வழியும் க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மாஸ்டர் கேட்குறாரு. வெல் சார், வி கான்ட் ட்ரைவ் ஓவர் திஸ் பிக் ட்ரீ அண்ட் வி கான்ட் கெட் ரவுண்ட் இட். கண்டிப்பாக இந்த மரத்தை தாண்டி நம்மளால் போக முடியாது, இந்த மரத்தை சுற்றியும் இப்போதைக்கு நம்மளால் போக முடியாது. வி மஸ்ட் கோ பேக் டு 4 crossways. 4 crossways தான் இந்த 4 ரோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 4 பக்கமும் போகக்கூடிய ரோட்ஸ் இருக்கிறது. ஸோ அங்கே நம்ம திரும்பி போகணும், ஃபஸ்ட்டு வந்த வழியிலே திரும்பி அந்த 4 crossக்கு போகணும். தென் இட் வில் பி அபவுட் 6 miles பிஃபோர் வி கெட் டு த உட்டன் பிரிட்ஜ் அகெயின். திருப்பி நம்ம அந்த உட்டன் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு அந்த 4 ரோட்லேருந்து ஒரு 6 மைல் தூரம் நம்ம போக வேண்டியது இருக்கும். இட் வில் மேக் அஸ் லேட். கண்டிப்பாக அது நம்மளுக்கு லேட் ஆகும், பட் எப்படியாவது பிளாக் பியூட்டி நம்மளை கொண்டுட்டு போய் சேர்த்துருவான். அது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, அதாவது டயர்ட் ஆகலை, கண்டிப்பாக நம்மளை சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் ஹேப்பன்டு சம்டைம்ஸ் when the river was flooding, so master did not stop. சில டைம் வந்து இது மாதிரி நடக்கும், ஏன்னா எப்போது ரிவரில் வந்து ஃப்ளட்டிங் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது நடக்கும். அதனால் மாஸ்டரும் வந்து அது எதுவும் தடுக்கல, சரி ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. வி வேர் கோயிங் அலாங் அட் த குட் ஸ்பீடு பட் த மொமெண்ட் மை ஃபீட் டச்டு த கிரவுண்ட் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரிட்ஜ் ஐ ஃபெல்ட் ஷியோர் தட் சம்திங் வாஸ் ராங். இவங்க வந்து திருப்பியும் அவங்க போகிறாங்க அவங்க சொன்ன ரோட்லேயே. ஸ்பீடுனா குட் ஸ்பீட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பீட்னா வேகமாக போகிறது, குட் ஸ்பீட்னா ரொம்ப வேகமாக போகிறது. அவங்க அப்படி போகிறாங்க. பட் த மொமெண்ட் மை ஃபீட் டச்டு த கிரவுண்டு, ஆனால் அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி இந்த பிளாக் பியூட்டி இந்த குதிரையோடைய கால் டச் ஆன உடனே அந்த குதிரைக்கு இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுது. ஐ ஃபெல்ட் ஷியோர் தட் சம்திங் வாஸ் ராங். இங்கே என்னமோ நிச்சயமாக தப்பாக இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணுது. ஐ டேர் நாட் டு கோ ஃபார்வர்ட். அதுக்கு மேலே முன்னாடி போகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. டேர் நாட்னா தைரியம் இல்லை. ஐ மேட் எ டெட் ஸ்டாப். அது தப்புன்னு தோணுன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், சடனாக ஸ்டாப் ஆகிட்டேன். அந்த வந்த வேகத்தில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு தோணுனையும் டக்குன்னு ஸ்டாப் ஆகுது, டெட் ஸ்டாப். கோ ஆன் பியூட்டி செட் மை மாஸ்டர் அண்ட் கிவ் மீ எ டச் ஆஃப் த விப். போ பியூட்டியே நிற்கிற நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விப்பு சாட்டை வச்சு லைட்டாக வந்து அதை டச் பண்ணி கொடுக்குறாரு, ரொம்ப அடிக்கலை.
பட் ஐ டேர் நாட் டு மூவ். ஆனால் எனக்கு வந்து அதுக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லுது. ஹி கேவ் மீ எ ஷார்ப் ஸ்னாப் ஆஃப் த விப். இப்போது கொஞ்சம் சாட்டையில் வேகமாகவே அடிக்க செய்கிறாரு. ஐ ஜம்ப்டு பட் ஐ டேர் நாட் டு கோ ஃபார்வர்டு. நான் குதிக்கிறேன் வழி தாங்க முடியாமல். ஆனால் அந்த பாலத்தில் அதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. தெர் இஸ் சம்திங் ராங் சார் செட் ஜான் உடனே சொல்கிறான், இங்கே ஏதோ தப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹி காட் டவுன் ஃப்ரம் த கார்ட் அண்ட் கேம் டு மை ஹெட். அந்த கார்ட்டை விட்டு இறங்கி, குதிரை வண்டியை விட்டு இறங்கி திருப்பியும் அவன் என் கழுத்துக்கிட்ட என்னோடய ஹெட்டுக்கிட்ட வரான். ஹி டுக் ஹோல்ட் ஆஃப் மை பிரைடில் அண்ட் ட்ரைடு டு லீட் மீ ஃபார்வர்டு. அந்த பிரைடில் கழுத்தை சுற்றி இருக்கிற அந்த கயிறு பிடிச்சிட்டு நடத்தி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவன் லீட் பண்ண ட்ரை பண்ணுறான். கமான் பியூட்டி, வாட்ஸ் த மேட்டர், வா பியூட்டி, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும், ஜஸ்ட் தென் த அதர் மேன் அட் த டோல்கேட் ஆன் த அதர் சைட் ரேன் அவுட் ஃப்ளாஷிங் எ டார்ச் லைக் எ மேட் மேன். ஆப்போசிட்டில் தானே டோல்கேட் இருக்கு இல்லையா, அந்த டோல்கேட்டில் இருக்கிற ஒரு ஆள் டார்ச் ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டே வேகமாக வந்து அந்த பக்கம் ஓடி வரான் அதர் சைடில். ஓகேவா, மேட்மேன் மாதிரி அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி அப்படின்னு சொல்லணும். ஏன் எப்படி ஓடி வரான் அப்படின்னு நினைப்போம், அந்த மாதிரி அவர் ஓடி வராரு. ஹோய் 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 ஸ்டாப் ஹி க்ரைடு. அதாவது ஹோய் ஹோய் சொன்னால் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்கிறாரு. க்ரைடு அப்படின்னா அழுகிறதுன்னு மட்டும் மீனிங் கிடையாது, சத்தமாக பேசுகிறது கூட க்ரைடு தான். வாட் இஸ் த மேட்டர் ஷவுட்டட் மை மாஸ்டர். ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு மாஸ்டரும் இந்த பக்கம் இருந்து கத்துறாரு. த பிரிட்ஜ் இஸ் ப்ரோக்கன் இன் த மிடில். பிரிட்ஜு நடுவில் என்ன ஆயிடுச்சு, உடஞ்சி போச்சு. பார்ட் ஆஃப் இட் ஹேஸ் பீன் கேரிட் அவே பை த ஃப்ளட். அந்த சென்டரில் உடஞ்சி போன பிரிட்ஜு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. இஃப் யூ கம் எனி ஃபர்தர் யூ வில் பி இன் த ரிவர். நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் வந்தால் கூட நீங்களும் ஆற்றோடு போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. தேங்க் காட் செட் மை மாஸ்டர். உடனே கடவுளுக்கு மாஸ்டர் நன்றி சொல்கிறாரு. யூ ரியலி ஆர் எ பியூட்டி செட் ஜான் ஆஸ் ஹி டுக் ஹோல்ட் ஆஃப் மை பிரைடல் அண்ட் ஜென்ட்லி டர்ன்ட் மீ ரவுண்ட். என்னோட பிரைடல் அந்த கழுத்தில் இருக்க கயிறை பிடிச்சிட்டு என்னை திருப்பும்போது நிஜமாவே நீ ஒரு பியூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறான். அஃப்கோர்ஸ் ஐ குட் நாட் டெல் ஹிம் வாட் த ப்ராப்ளம் வாஸ் பட் ஐ நியூ வெரி வெல் தட் த பிரிட்ஜ் வாஸ் நாட் சேஃப். ஆமாம், நிச்சயமாக இந்த பிரிட்ஜ் வந்து ப்ராப்ளமில் இருக்குது அப்படிங்கிறது என்னால் வாயை திறந்து சொல்ல முடியாது தான், ஆனால் கூட அது சேஃப் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை சொல்லுது. The wind seemed to have settled down. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அந்த wind, அந்த காற்றெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகுது, அமைதியாகுது, காற்றடிக்கிறதெல்லாம் குறையுது. It grew darker and darker, stiller and stiller. ஆனாலும் அந்த காற்று குறைய ஈவினிங் டைமும் ஆகிடுச்சு இல்லையா, மழை பெய்யும் போது சீக்கிரமே இருட்டாயிரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டே இருக்கு. ஐ ட்ராட்டட் சாஃப்ட்லி அலாங் த வீல்ஸ் ஹார்ட்லி மேக்கிங் எ சவுண்ட் ஆன் த சாஃப்ட் வெட் ரோடு. இது அப்படியே கொஞ்சம் மெதுவாக போக ஆரம்பிக்குது. அந்த வீல்ஸும் வந்து அந்த நனைஞ்சு போன ரோட்டில் போகிறதுனால எக்ஸ்ட்ராவாக சவுண்டும் கொடுக்குது. Then master told John that God had given people brains by which they can find things for themselves. இப்போ மாஸ்டர் வந்து ஜான்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு, கடவுள் வந்து மனிதனுக்கு மூளை கொடுத்துருக்கான், அதை வச்சு அவன் என்ன பண்ணுறான், என்னன்னு யோசித்து செயல்படுறான். He said, however, God had given animals a special knowledge which did not depend on thinking things out and was much quicker to respond to danger. ஆனால் அனிமல்ஸ்க்கு யோசிக்கக்கூடிய திறனை கொடுக்கலன்னா கூட ஸ்பெஷல் நாலேஜ் கொடுக்குற ஒரு அறிவு என்னென்னா, ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா சடனாக அது வந்து அதை ஃபீல் பண்ணக்கூடிய, அந்த ஃபீல் பண்ணுறதையும், ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அதை ஃபீல் பண்ணுறதையும் அது உடனே செயல்படுத்துறதுக்கான அந்த நாலேஜ் வந்து அனிமலுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு அவர் பெருமையாக சொல்லிட்டு வர்றாரு. திஸ் இன்ஸ்டிங்க்ட் இன் அனிமல்ஸ், இன்ஸ்டிங்க்ட்னு ஆல்ரெடி பார்த்தோம், உள் உணர்வு. அனிமல்ஸ்குள்ளே இந்த உள் உணர்வு இட் ஹேட் ஆஃபன் சேவ்ட் த லைஃப்ஸ் ஆஃப் மென். அதுதான் வந்து மனிதனுடைய உயிரை அதிகமாக அடிக்கடி காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிளாக் பியூட்டியோடைய ஹெல்ப்பால் தான் வந்து இவங்களோட உயிர் தப்பிச்சாங்க இல்லையா, ஸோ அதனால் சொல்கிறாரு. John had many stories to tell of dogs and horses and the wonderful ways they had saved the lives of people. ஜான் வந்து நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்கிறான். டாக்ஸோட ஸ்டோரி, ஹார்ஸஸோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் அது எப்படி வந்து மக்களை காப்பாற்றிருக்கு, எந்தெந்த சுச்சுவேஷனில் அவங்கள வளர்த்தவங்களெல்லாம் அது காப்பாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியெல்லாம் ஜான் சொல்லியிருக்கான். He thought many people did not take very good care of their animals or make friends with them as they should do. நிறைய ஜான் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அந்த அனிமல்ஸை, பெட் அனிமல்ஸை வந்து வளர்க்குறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறது இல்லைன்னா அதை சரியாக கேர் எடுத்துக்கிறது இல்லை,
அவங்க வந்து அது கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஆனால் அவங்க அப்படி இருக்கிறதில்ல. ஆக்சுவலாக அவங்க அப்படி தான் இருக்கணும், ஆனால் மக்கள் வந்து அப்படி இருக்கிறதில்ல அப்படின்னு ஜான் நினைக்கிறான். அட் லாஸ்ட் வி காட் பேக் டு மாஸ்டர்ஸ் ஹவுஸ். கடைசியாக நாங்கள் வந்து மாஸ்டரோட வீட்டுக்கு வந்துட்டோம். வி saw that all the lights were on. அங்கே இருக்கக்கூடிய எல்லா லைட்ஸும் ஆனில் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். as we came up to the door, mistress ran out to greet master. டோர் கிட்ட வந்த உடனே மாஸ்டரோடைய ஒய்ஃப் அவங்க வந்து அவரை வரவேற்கிறதுக்காக வேகமாக ஓடி வராங்க. ஆர் யூ சேஃப் மை டியர்? ஓ, ஐ ஹாவ் பீன் ஸோ ஒரீட் அபவுட் யூ. டிட் யூ ஹாவ் என் ஆக்சிடெண்ட்? நீங்கள் சேஃபாக இருக்கீங்கல்ல? நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். உங்களுக்கு எதுவும் ஆக்சிடெண்ட்லாம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நோ மை டியர், பட் இஃப் பிளாக் பியூட்டி ஹேட் நாட் பீன் வைசர் தேன் வி வேர், ஆல் த்ரீ ஆஃப் அஸ் வுட் ஹாவ் பீன் டவுன் அட் த வுடன் பிரிட்ஜ். அவர் வந்து இல்லைடா எனக்கு எதுவும் ஆகலை, பிளாக் பியூட்டி மட்டும் அந்த இடத்துல புத்திசாலித்தனமாக அதை திங்க் பண்ணலை அப்படின்னா நாங்கள் 3 பேருமே இந்நேரம் உடன் பிரிட்ஜில் மூழ்கி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி வென்ட் இன் டு த ஹவுஸ் அண்ட் ஹியர்ட் நோ மோர். இது எல்லாமே பேசிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசினது எனக்கு கேட்கல. ஜான் டுக் மீ டு த ஸ்டேபிள். இப்போ ஜான் வந்து குதிரையை அதோடைய கட்டுத்தரைக்கு கொண்டுட்டு போயிடுறான். ஓ, வாட் அ குட் சப்பர் ஹீ கேவ் மீ தட் நைட்டு. சப்பர் அப்படிங்கிறது நைட் சாப்பாடு, நைட் இரவு உணவு. அந்த அன்றைக்கி ஜான் வந்து எனக்கு எவ்வளோ சூப்பரான ஒரு உணவு கொடுத்தான் தெரியுமா. அண்ட் தென் ரியல்லி எ திக் பெட் ஆஃப் ஸ்ட்ரா. அது மட்டும் இல்லாமல் திக் பெட் ஆஃப் ஸ்ட்ரானா நிறைய வைக்கோல் போட்டு நல்லா மெதுன்னு இருக்கிற மாதிரி ஒரு பெட் ரெடி பண்ணான். பெட் மீன்ஸ் அந்த குதிரை படுத்து தூங்குறதுக்கான இடத்துல நிறைய வைக்கோல் போட்டு ரெடி பண்ணுறான். ஐ வாஸ் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங் ஃபார் ஐ வாஸ் டயர்டு. ஆக்சுவலாக அந்த குதிரையும் அவ்வளோ தூரம் அவங்கள அந்த காற்றுல மலையில் கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு அதுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக ஜான் வந்து செஞ்சு கொடுத்தான் அப்படின்ட்டு அந்த குதிரை சொல்லுது. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த ஸ்டோரி முடியுது. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். We'll meet you with the next video. Until then, it's bye from Kausalya. Thank you.